வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம எப்படி per day $100 எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவைப்படாது. வெரி வெரி ஈஸி மெத்தட் அண்ட் எனிபடி கேன் ட்ரை. பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ நீங்கள் ஒன்னோட ஸ்டாப் பண்ணாலும் எந்த இதுவுமே ஒர்த் இல்லை, யூஸ் கிடையாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கூகுள் போயிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் கிளிக் பேங்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு ஆஃப்லைட் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜேவிஸோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து கிளிக் பேங்க் போய்க்கிறேன். போயிட்டு இப்போ வந்துட்டு இதில் நான் வந்து ஆஃபர்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்துட்டு குக்கிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம கிராவிட்டி வைஸ் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆஃபர் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ ப்ரொமோட் பண்ணுறேன், பப்ளிக் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரேட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த வெப்சைட்டு சேல்ஸ் பேஜுக்கு போவோம். ஸோ இதை நம்ம வந்துட்டு காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு கூகுள் போகும். ஸோ கூகுள் போயிட்டு வெப்சைட் டு பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ டைப் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு வெப்சைட் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம கன்வெர்ட் கொடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்லோட் தி கன்வெர்டட் ஃபைல் இருக்கு, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ விசிபிள் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம்னா, இதில் நாம் வந்துட்டு கூகுள் போய்ப்போம். ஸோ கூகுள் போயிட்டு அகெயின் வந்துட்டு பிடிஎஃப் எடிட்டர் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ டைப் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டு ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ விசிபிள் ஆகிட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இதில் கம் டவுன். ஸோ இதில் இன் பிட்வீன் கேப்பில் நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு click here to get instant access அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஸோ ஃபாண்ட் ஸோ இப்போ இந்த சென்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம்னா லிங்க்ஸ் கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்மளோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு லிங்க்கை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு விசிபிள் ஆகிடும். ஸோ விசிபிள் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம்னா அகைன் அப்ளை சேஞ்சஸ்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஸோ இப்போ அகைன் டவுன்லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த பிடிஎஃப்பை நாம வந்துட்டு ஸ்லைட் ஷேர் கொடுப்போம். ஸ்லைட் ஷேர் .net போய்ப்போம். ஸோ போயிட்டு இதில் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் அப்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்லோட் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு டைட்டில் கொடுக்கணும். ஸோ டைட்டில் வந்துட்டு ஸோ நம்ம டைட்டில் வந்துட்டு burn fat அப்படின்னு கொடுத்துப்போம். ஒன் கீவேர்ட் டூல் டாட் டைப் கொடுப்போம். போயிட்டு ஃபேட் பர்னிங் டைப் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் நேம் எழுதிப்போம். ஸோ ப்ராடக்ட் நேம் வந்துட்டு இதை நம்ம காப்பி பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஃபேட் பர்னிங் கிச்சன் இதை நம்ம அகைன் காப்பி பண்ணுவோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு த ஃபேட் பர்னிங் கிச்சன் புக் ஃப்ரீ பிடிஎஃப்ன்றது இது நம்ம இந்த டைட்டில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி இதை நான் காப்பி பண்ணுறேன்.
ஸோ காப்பி பண்ணிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இதில் இந்தியான்னு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்தியா கொடுத்துட்டீங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா, ஸோ இதை நாம் இதை அப்படி காப்பி பண்ணிப்போம். ஸோ இதை கூட நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ எது கேட்சாக இருக்கிறத நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு கேட்டகரி வந்துட்டு ஹெல்த் கொடுக்குறேன், ஹெல்த் கேர் அந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுத்து வெயிட் லாஸ் ஆர்டர் கொடுக்குறேன், ஃபேட். ஸோ அடுத்து வந்துட்டு டயட் ரெசிபீஸ் இந்த மாதிரி நான் கொடுத்தா டிஸ்கவரபிலிட்டி ஸ்கோர் 100ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ பப்ளிஷ் ஆகிட்டு இதில் வந்து ஷேர்னு கொடுங்க. ஸோ ஷேர்னு கொடுத்தோன்னே நம்மளோட லிங்க் எடுத்துக்கோங்க. ஸோ லிங்க் எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அகைன் லிங்க் .me போய்க்கோங்க. போயிட்டு இதில் வந்துட்டு URL ஷார்டன் பண்ணிக்கோங்க. ஷார்டன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ட்விட்டர் போய்க்கலாம். ஸோ ட்விட்டரில் போயிட்டு இதில் நம்ம வந்துட்டு டைப் பண்ணோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னு, ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு கேட்சியான பேராகிராஃப் எடுத்துப்போம். இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ரா எடுத்துருவோம். ஸோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன பண்ணோம்னா, இப்போ வந்துட்டு இதில் லிங்கை பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்வீட் கொடுப்போம். ஸோ ட்வீட் கொடுத்துட்டு இதனுடைய லிங்க்கை நம்ம வந்துட்டு பின் பண்ணிப்போம். ஸோ நம்ம ப்ரொஃபைலில் பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம்னா, இதை நம்ம வந்துட்டு டைரெக்டாக காப்பி லிங்க் ட்வீட் கொடுப்போம். கொடுத்துட்டு ஸோ இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா, ரெடிட் போயிருக்கோம். ஸோ ரெடிட் போயிட்டு நம்ம இதில் வந்துட்டு நம்மளோட அஃபிலியேட் சப்போர்ட் பேஜுக்கு போய்ப்போம். ஸோ போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ விசிபிள் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், இது ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ரெடிட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபேட் லாஸ் ஆர்டிக்கல் நம்ம செலக்ட் பண்ணோம். நியூட்ரிஷன் வாட்ச் டாக் இதில் போய்ப்போம். ஸோ இதில் போயிட்டு நம்ம ஏதோ ஒரு டாபிக் நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இதை நான் சூஸ் பண்ணுறேன். த ரீசன் யூ ஆர் டயர்ட் ஆல் த டைம், இதை காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு
ஸோ இதில் நம்ம ரெடிட் போயிட்டோம். ஸோ நம்ம வந்து எனிதிங் அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ இதில் சப்ரெடிட்குள்ளே போயிட்டு எனிதிங் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அதில் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஸோ நம்ம எனிதிங் அண்ட் ஆல்சோ நம்ம போஸ்ட் அல்லது நம்மளோட ப்ராடக்ட் எதாவது நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இதில் வந்துட்டு இந்த மெத்தட் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம வந்துட்டு டைட்டில் கொடுத்துப்போம். ஸோ டைட்டில் நம்ம இதை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு ஸோ இதில் போஸ்ட் பண்ணிப்போம். ஸோ போஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதில் என்ன பண்ணோம்னா ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ இதில் ஆர்டிக்கிள் காப்பி பண்ணிப்போம். ஸோ இதில் நம்ம டைட்டில் மட்டும் காப்பி பண்ணிப்போம். இதை நம்ம டைரெக்டாக பண்ணக்கூடாது. ஆர்டிக்கிள் rewriterwizard.com போய்க்கோங்க. ஆர்டிக்கல் ரீரைட்டர் ஆன்லைன் டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ ரீரைட் சஜஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் ஃபார் மோர் அப்படின்னு கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு இதில் நம்மளோட ட்விட்டர் லிங்க்கு காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணி இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு போஸ்ட்னு கொடுங்க. ஸோ போஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி போஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம ஈஸியாக எனிதிங் சப்ரெடிட் கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு போஸ்ட் எனிதிங். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சப்ரெடிட்டில் போய் போஸ்ட் பண்ணிக்கலாம். பட் கரெக்டாக பண்ணணும், இல்லைனா ஸ்பேம்னு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க போஸ்ட்டை. ஸோ இது கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.